ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் அன்னாச்சி பழம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இது எங்கள் வீட்டில் காய்ச்ச காய் பார்த்துக்கோங்க. நான் அன்றைக்கே போன வீடியோலேயே போட்டிருப்பேன் இந்த காய் எடுத்தது. ஆனால் பாதி காயாகவும் பாதி பழமாகவும் இருந்துச்சா, அதனால் எனக்கு எங்கே எப்படி நல்லா இருக்குமோன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் பார்த்திக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் சைடில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் எப்படியோ இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் அடியில் மட்டும் வேறு மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் உள்ளே நான் வெட்ட ஆனால் சதை என்னமோ ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு தான் எப்படி இருக்குமோன்னு ரொம்ப பயத்தில் தான் இருந்தேன். லாஸ்ட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொன்று அதுலேருந்து சைட்லேருந்து ஒரு குட்டி வந்திருக்காங்க. அந்த குட்டிலையும் முளைச்சி வந்ததுன்னா அதையும் உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். ஆனால் இது உங்கள் வீட்டில் காய்ச்சிருக்கா? நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இதோட திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதாவது சதை பகுதியை விட அந்த ஒரு மாதிரி தும்பு தும்பாக இருக்கும்ல, அது நிறைய இருந்துச்சு. உங்களுக்கும் அதே மாதிரி இருந்துச்சான்னு சொல்லுங்கள். அது மாதிரி எனக்கு ஸ்லைஸ் கிட்டத்தட்ட 16 ஸ்லைஸ் கிடச்சிது. அதே மாதிரி இதை டயட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு சாப்பிட்றதுக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தும்பலாம் கொஞ்சம் நீக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சதைப்பகுதி கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி இது டயட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் இதை டயட்டுக்கு எடுத்திருக்கீங்களா, உங்களுக்கு டயட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கா அப்படின்னும் சொல்லுங்கள். நான் டயட் இருக்கலான்ட்டு ஒரு பிளான் போட்டிருக்கேன். ஆனால் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம்னா ஒரு இதுவே தெரியாது. ஆனால் அதனாலையும் நான் அதை கைவிட்டுறக்கூடாதுங்கிற ஒரு இதில் இருக்கேன். நீங்கள் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ டயட்டில் இருக்காங்க. நானும் அவங்களோட ஜாயின் பண்ணலான் இருக்கேன். நீங்களும் ஜாயின் பண்ணுறதா இருந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்காக ஒரு லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லோரும் கிட்டத்தட்ட நான் 75 இருக்கேன். நான் அட்லீஸ்ட் ஒரு 15 kg நான் குறைக்கலான் இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட்டு செமையாக இருந்தது. பாய். தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.